Hello and welcome to Venkatesh Bhatt Idayam Thotta Samayal presented by Idayam Oil, Preeti and Paris Sugar. Paris outside, Nambika inside. இன்னைக்கு ஒரு ரொம்ப ட்ரெடிஷ்னல் டிஷ். ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியில் வந்து இது வந்து ரொம்ப பாப்புலர். ஈவினிங் டைம் ஸ்நாக்கு புளி வடைன்னு சொல்லிட்டு ஒரு வடை. இந்த புளி வடை வந்து ஈவினிங் டைம் ஸ்நாக் வந்து இந்த இட்லி அரிசி இருக்குது இல்லைங்களா, பாயில்ட் ரைஸ் அப்படின்வாங்க. புழுங்கல் அரிசியில் வந்து இந்த வடை ஒன்று பண்ணுவாங்க. இந்த கப்பில் நீங்கள் வந்து ஒரு கப்பு புழுங்கல் அரிசி எடுத்தீங்கன்னா 1/4 கப்பு தோரம்பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, அதான் கணக்கு. அதுக்கப்புறமா தேங்காய். இதில் ஒரு கப்பு நீங்கள் ரைஸ் எடுத்தீங்கன்னா 1/2 கப்பு தேங்காய் வேணும். ஸோ இதுதான் வந்து அளவுங்க. இங்கே அந்த அளவில் நான் இங்கே கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, அரிசி ஊற வச்சுருக்கேன். இதை 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு இதை கம்ப்ளீட்டாக தண்ணியிலேருந்து வடிச்சிடணும். ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாதுங்க, அந்த அளவுக்கு தண்ணி வடிச்சிடணும். ஏன்னா இதில் நம்ம நிறைய தண்ணி அம்சம் இருக்கிற விஷயங்களை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா வடை போட முடியாது. அதனால் இதில் மெயின் வந்து ஊற வச்ச பிறகு இந்த தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். ஓகேங்களா? ஊற வச்ச அரிசி, தோரம்பருப்பு, கடலைப்பருப்பில் இங்கே துருவன தேங்காய் இருக்குது. அந்த துருவன தேங்காவை நான் போட்டேன். இந்த துருவன தேங்காவையும் போட்டு இங்கே கிரைண்டரில் இதை ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன். ஓகே, இப்போது ஆன் பண்ணுறோம். இது நல்லா ட்ரையாக குறைன்னு அரையட்டும். அந்த தேங்காயில் இருக்கிற அந்த தண்ணி அம்சமே வந்து இதை நல்லா குறைன்னு அரைச்சிரும். இது அரையும் போது இங்கே நான் புளி தண்ணி வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணி 1 2, கொஞ்சம் கட்டியாக இருந்தால் 2 ஸ்பூன் போடுங்க, கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ஒரு 3-4 ஸ்பூன் போடுங்க. இந்த கிரைண்டர் பற்றி நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. பிரீத்தி ஐகானிக். இவன் வந்து முதல் 3 நிமிஷம் இப்படி சுற்றுவான், அதுக்கப்புறமா உல்ட்டா புல்ட்டா சுற்றினே போவான் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு. அதனால் இது வந்து இட் ரிட்டைன்ஸ் a lot of nutrients. அப்புறம் ஹீட் ரிட்டென்ஷன், அதாவது சூடில் சீக்கிரமாக அந்த சூடில் வந்து உள்ளே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் குக் ஆகிடும், அதெல்லாம் ஆகாமல் இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு நல்ல கிரைண்டர். ரைட், இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவு இங்கே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் சுத்தமாக தண்ணியே ஊற்றாமல் அரைச்சதுனால இப்படி இருக்குது. இப்போ இதில் இந்த பாருங்கள், கொஞ்சம் துருவன தேங்காய், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், இந்த மாவுக்கு தேவையான உப்பு, இதை போட்டுட்டு இப்போ ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். இங்கே சின்ன மிக்ஸி ஜார் இருக்கு இல்லைங்களா, ஒரு 2-3 பச்சை மிளகாய், ஒரு 20 நம்பர் சின்ன வெங்காயம், ஒரு 1 2 3 4 5 காஞ்ச மிளகா, 5 காஞ்ச மிளகா, 3 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இது 20 நம்பர் 20 சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இதை போட்டுட்டு இப்போது ஒரு ஸ்பூன் புளி தண்ணி ஊற்றிட்டு, தண்ணி நிறைய ஊற்றாதீங்க, சும்மா அவ்வளோதான், ஒரு 20 ml தண்ணி, அதை அரையறதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற கண்டென்ட்டை அரைக்க போகிறோம். எதில் அரைக்க போகிறோம்? பிரீத்தி சோடியா காஸ்மோல அரைக்கிறோம். இந்த அரைச்ச பேஸ்ட்டை இந்த மாவில் மிக்ஸ் பண்ணுறோம். நான் சொன்னேன்ல முதல்ல உங்ககிட்ட, மாவில் தண்ணி நிறைய போடாதீங்க, ஏன்னா நம்ம அரைச்சி ஊற்ற போகிறோம். அரைச்சி ஊற்றினா அதுவே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஆகிடும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா வடை போட முடியாது. அதனால் இந்த உப்பு, நம்ம அரைச்ச இந்த மசாலா, இந்த காரத்துக்கு தேவையான பொருள், சின்ன வெங்காயம், இதெல்லாம் அரைச்சி இதில் போட்டிருக்கோம். இவனுங்களை எல்லாரையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் அவன் பாட்டு ஊறட்டும். இவன் 10 நிமிஷம் ஊற போகிறான். இவன் ஊற போகிற நேரத்தில் நம்ம கடாயை வச்சு அடுப்பை பற்ற வச்சு யாரை ஊற்றுறோம்?
வறுக்கிறதுக்குன்னே பிறந்தவனும் ஊற்றுறோம். இதயம் மந்த்ரா கடலை எண்ணெய். நான் இங்கே வறுக்கிறதுக்கு அந்த ஆயில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணுங்கள். வறுக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஆயில் நல்லா சூடாகட்டும். இந்த மாவை ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணிட்டோம். இவனை கையை வந்து லைட்டாக ஈரம் பண்ணிங்க. ஈரம் பண்ணிவிட்டு ரொம்ப ஈரம் பண்ணிக்காதீங்க, அப்புறம் தண்ணி ஊற்றுரும். இவனை இது மாதிரி ரவுண்டாக பால் மாதிரி கையிலே உருட்டுங்க. இந்த புளி, சின்ன வெங்காயம், தேங்காய் இந்த இதெல்லாம் போட்டு அரைச்சதுனால கொஞ்சம் ஈரமாக இருக்கும். அவனை இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு இது மாதிரி தட்டுங்க. அது பயங்கரமாக ஷேப்பெல்லாம் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. என்ன ஷேப்பில் அது தட்டுதோ அந்த மாதிரி தட்டுங்க. தட்டி இந்த கவர்லேருந்து இவனை மெதுவாக எடுத்து அது மாதிரி ஒவ்வொன்றா ஈரம் பண்ணி, கையை ஈரம் பண்ணி இது மாதிரி கோலி பிடிச்சி இது மாதிரி போட்டு இப்படி தட்டி அப்படி ஒரு அழுத்தி இவனை கவர்லேருந்து எடுத்து இது மாதிரி ஆயிலில் போடுங்க. ஆயிலில் போடும்போது ஜாகிரதையாக போடுங்க. 90% கையோடு உள்ளே போயிடும். பார்த்து போடுங்க. அது வடை விழுந்தால் பரவாயில்ல, உள்ளார கொஞ்சம் உடஞ்சாலும் பரவாயில்ல, தொந்தரவு இல்லை. நீங்கள் போடுற அவசரத்தில் ஆயிலை கையோடு சேர்த்து உள்ளே போட்டுற போகிறீங்க. ஒவ்வொரு வடைக்கும் கையை ஈரம் பண்ணிங்க. அந்த பால் பாக்கெட் இருக்குது இல்லைங்களா, பால் பாக்கெட் இல்லைனா பிளாஸ்டிக் கவர் எதுவாக இருந்தாலும் அதையும் கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு 1 சென்டிமீட்டர் திக்கு. நம்ம அடை தோசை இருக்குது தெரியுமா, நம்ம அடை போட்டால் கல்லில் என்ன திக்னஸில் போடுவோம் அந்த திக்னஸுக்கு இதை தட்டிடுங்க. தட்டி பொறுமையாக எடுத்து இது மாதிரி ஆயிலில் விட்டுருங்க. இவன் என்ன பண்ணுவான், அப்படியே பூரி மாதிரி லைட்டாக உப்பி வருவான். அப்படி உப்பி வந்தானா நீங்கள் ஒழுங்காக வேலை செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம். உப்பி வரலனா அரைச்சதில் இல்லை தண்ணி கன்சிஸ்டன்சியில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் அதுதான் நம்மளுக்கு பெஞ்ச் மார்க். பாருங்கள் வந்து நேக்கிறான் பாருங்கள் உப்பி. ஆயில் கூட வந்து ரொம்ப சூடு இருக்கக்கூடாது. ரொம்ப சூடு இருந்ததுன்னா வெளியில் வந்து கலர் வந்துடும், உள்ளார வந்து வேகவே வேகாது. இதெல்லாம் வந்து 2 மணி நேரம் ஊற வச்ச அரிசி, அப்படியே கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, அரிசி அப்படியே ஊற வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சு அப்படியே அரைச்சி போட்டுருக்கோம் வடையை. அதனால் வந்து ரொம்ப திக்காக இருந்தாலோ ஆயில் ரொம்ப சூடாக இருந்தாலோ உள்ளே வந்து நச்சான்னு இருக்கும், வேகாது. அவ்வளோதாங்க. போட்டோமா நல்லா பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் இவனை வறுக்கணும். வந்து இவன் எதுக்கு புளி வடை அப்படின்னு சொன்னால், இது சாப்பிடும்போது ஒரு புளிப்பு டேஸ்ட் ஒன்று இருக்கும். ஏன்னா நம்ம புளி போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம், அரைச்சிருக்கோம். அது மாதிரி புளியோட ஃப்ளேவர் வந்து இந்த வடைக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் இது புளி வடைன்னு பேர். இது ரொம்ப ரஸ்டிக் வடைங்க. இது வந்து இந்த ஃபின்னஸ் பயங்கரமான சைஸு, பயங்கரமாக பார்க்கும்போது பயங்கரமாக அழகாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. ஆனால் டேஸ்ட் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசி அரைச்சது, அந்த சின்ன வெங்காயம், இந்த கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பச்சை மிளகாவோட ஃப்ளேவரு, தேங்காவோட திப்பியாக வாயில் கிடைக்காது. சூப்பராக இருக்கும். இந்த கல்யாண வீட்டுங்களெல்லாம் வந்து ஈவினிங் டைமில் காஃபி இருக்குது இல்லைங்களா, அந்த காஃபிக்கு இந்த வடையை போட்டு புளி வடையை பண்ணி கொடுப்பாங்க சில கம்யூனிட்டிஸில். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ரஸ்டிக் ஓல்டு ட்ரெடிஷ்னல் டிஷ் இது. இது கூட ஒன்றுமே வேணாம், சட்னி கிட்னி சாம்பார் எதுவுமே வேணாம், வெறும் வடையை சாப்பிடலாம். ஏன்னா புளி வெங்காயம் எல்லாமே இருக்குது இதில். அப்படி தேவைப்பட்டால் பிளெயின் தேங்காய் சட்னி, இஞ்சி பச்சை மிளகாய் போட்டு ஒரு தேங்காய் சட்னி வச்சு அரைச்சி போட்டால் அதோட ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். அவ்வளோதான். அப்புறமா இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே ஒவ்வொருத்தனா இது மாதிரி ஆயிலேருந்து வெளியே நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணுங்கள். இது நடுவில் ஓட்டை வாங்கி உள்ளார ஆயில் போயிருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு 2 நிமிஷம் இது மாதிரி வச்சிங்கன்னா ஆயில் கம்ப்ளீட்டாக ட்ரைன் அவுட் ஆகிடும். அது மாதிரி ட்ரைன் அவுட் பண்ணி போடுங்க. அவ்வளோதாங்க. ஒரு சூப்பர், ரொம்ப சிம்பிளாக 2 மணி நேரம் ஊற வச்சு செய்யக்கூடிய ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல் புளி வடை, புளிப்பு வடைன்னு கூட சொல்லுவாங்க. இந்த புளி வடை வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி இன் தமிழ்நாடு வந்து ரொம்ப ஃபேமஸ் இது பண்ணுறதுக்கு. எப்படி செட்டிநாடு குசின் ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி இது கூட ரொம்ப ரொம்ப பாப்புலர் ட்ரெடிஷ்னல் டிஷ். ஒரு ஃபேண்டாஸ்டிக் புளி வடை உங்களுக்காக இதே பற்ற சமையலில் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. ப்ரோட்டீன்,
ஹை இன் ப்ரோட்டீன், அந்த தால்லாம் இருக்கனால ஹை இன் ப்ரோட்டீன். இதில் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது தவிர வேறு எதுவுமே இல்லை. இதே வந்து நீங்கள் பொறுமையாக நான்ஸ்டிக் தோசைக்கல் இல்லைன்னா தோசைக்கல்லில் நெய் போட்டு இரும்பு தோசைக்கல்லில் போட்டு இதை வந்து அடை மாதிரி கூட தட்டி எடுத்து செய்யலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் சின்ன சின்னதாக பண்ணுங்கள், பெருசாக போட்டால் திருப்ப முடியாது. ஸோ சின்ன சின்னதாக தட்டி வச்சு ஆயில் நெய் போட்டு வறுத்து கொடுக்கலாம், அது கூட நல்லா வரும். ஸோ ஒரு ஃபேண்டாஸ்டிக் புளி வடை உங்களுக்காக இதே சமையலை செஞ்சு பாருங்கள், சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.